ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாத சந்தோஷம் தேவைங்க. இன்றைக்கி சந்தோஷம் முழுமையாக இல்லை ஜனங்களுக்கு. சில சமயம் சந்தோஷம் இல்லாமையே வேதனைப்பட்டு சாகிறவங்க இருக்கா. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போயிருமா. ஆனால் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சிரிப்பாங்க, ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அடிச்சோடுகள் நிகழ்ச்சியில் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வரணுமா? சங்கீதம் 16:11 கர்த்தருடைய சமூகத்தில் தாங்க அளவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெறுறது எப்படி? கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் தேடி வரும் பொழுது, கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து சரீரத்தில் சுகத்தை கொடுத்துருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக இப்போ மாறணும். உள்ளத்தின் ஆழத்தில் துக்கம் இருக்கு. நீதிமொழிகள் 15:13 இந்த மன துக்கத்தினால ஆவி முறிச்சிருமா. இது என்ன பண்ணும்? நீதிமொழிகள் 17:22 பிரகாரம் எலும்பெல்லாம் உலர்ந்து போக பண்ணிடுமா. அப்போது அந்த மாதிரி நிகழ்ச்சி அநேக நேரங்களில் உங்களுக்கு வந்துடும். பயப்படாதீங்க. இப்போ அதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? இந்த பிலிப்பியர் 4:6 சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். இதுதான் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தில் பெருகி பாருங்களேன். மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு, செழிப்பு, சௌபாக்கியம், நல்ல காரியங்கள் நடக்கும். சிலருக்கு என்ன தெரியுமா? ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், குடிவெறி, இதுதான் பெரிய சந்தோஷம் மாதிரி நினச்சிக்குவாங்க. சரீரத்தை ஒடுக்கி வியாதி ஆக்கிறோம். வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு வாங்க. இந்த வேதத்தை நேசிங்க, கர்த்தருடைய வசனத்தை படிங்க, ஆலயத்துக்கு ஓடுங்க, ஆலயத்தில் விழுங்க, போய் செப்பிங்க, உங்கள் துக்கம் மாறிடும். ஆனால் சில நேரங்களில் போக முடியாதவங்க யூடியூப் வந்ததும் போதும் அதிலே பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வசனத்தை கேட்குறேன், செபிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு அறகுறை தாங்க மகிழ்ச்சி. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போய் ஆராதனையில் மெய் மறக்கணும், ஆராதித்து துதிக்கணும். அப்போ இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுது. கர்த்தரை தேடுவீங்களா? கர்த்தருடைய வசனத்திற்கு இணங்கி கொடுப்பீங்களா? ஒவ்வொரு அடியிலும் 1000 சந்தோஷம் வரப்போகுது. இப்போ நான் சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் அடிக்கடி 1000 முழம் அப்படின்னா 1500 அடின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு 1000 அடியிலையும் உங்களுக்கு 1000 விதமான சந்தோஷம், புது புது ஆசீர்வாதம் தேடி வரப்போகுது. வானத்தின் பலகணியில் திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஜனங்களுக்கு உடைய சந்தோஷத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை ஏற்கனவே வேதத்தை அறிந்தவர்கள், உண்மை விசுவாசிக்கிறவர்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை சந்தோஷம், அபிஷேகம் பெற்றதுனால எத்தனை சந்தோஷம், அந்நிய பாஷை பேசுறதுனால எத்தனை சந்தோஷம், ஆவியில் நிறைந்து பரலோகத்தின் தரிசனங்கள் வரும்பொழுது எத்தனை சந்தோஷம். இந்த சந்தோஷம் அளவில்லாததாய் மாறட்டும். ஒன்றின் பின் ஒன்றாக அநேக நன்மை வரட்டும். என் ஜனங்களை தேடுகிறார்களே, அவர்களை சந்தோஷப்படுத்தி நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இன்னைக்கு கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.